ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல். பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தையில் இந்த சொல், பேச்சு, அதை குறித்த சில வசனங்கள் அங்கு இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவை குறித்து. சண்டை சச்சரவு செய்யணும்னு சொன்னா எது தேவை? எது தேவை? கோபம், பொறாமை, பழி வாங்குதல். இல்ல சண்டை போடுறீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன ஆயுதம் தேவை? முதல்ல ஒரு சண்டை எப்படி ஆரம்பிக்கும்? எடுத்தோடனே போய் கொத்தா இல்ல, வார்த்தை வாயிலிருந்து தான் முதல்ல சண்டை ஆரம்பிக்கும். கூக்குரலில் இட மாட்டார். ரொம்ப உயர்த்தி சத்தம் போட்டு அவர் பேச மாட்டார். தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். இன்னைக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு நடக்குதான் இல்லையா? முன்பு காலங்களில் எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னா சண்டைகள், ஒரு வீட்டுல சண்டை நடக்குதுன்னு சொன்னா அது வீட்டுக்குள்ள நடக்காது, வீட்டுக்கு வெளியே நடக்கும். அதை பார்ப்பதற்கு ஊரே கூடி நிற்கும். இன்னைக்கு நடக்குதா? வீட்டுக்குள்ளேயே முடிச்சிரும் இல்லையா? சண்டை நடக்குது, ஆனா தெருவுக்கு வருவதில்லை, வீட்டுக்குள்ளே முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சண்டை சச்சரவு ஏற்படுகிறது? ஏன் நாம் நம்முடைய அதிகாரத்தை மற்ற மனிதர் மீது திணிக்கிறோம்? இந்த அதிகாரத்தை திணிக்கின்ற போது அதனால் விளையக்கூடிய பயனை அனுபவிப்பது யார்? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு பார்த்தாலே பிரச்சனைகள் உள்ள வீடுகளில் கூட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? அந்த பிரச்சனையை ஏற்படுத்தியவர் யார்? எதற்காக அந்த பிரச்சனை எழுந்தது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னு சொன்னாலே பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனா பல நேரங்களில் எது பிரச்சனைக்கு காரணம், யார் பிரச்சனைக்கு காரணம் என்பதையெல்லாம் விட்டு அவங்க எனக்கு அப்படி பேசிட்டாங்க, அவங்க என்னை குறித்து அப்படி பொது இடத்துல பேசிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சு அதெல்லாம் மறந்துடும். ஆனா அந்த நபர் தன்னை அவமானப்படுத்தியது மட்டும் நினைவுக்கு இருக்கும். ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே எப்போதும் பிரச்சனை நடந்து கொண்டே இருந்தது. அடிக்கடி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. கணவன் பேசுவதற்கு மனைவி எதிர்த்து பேசுவது, மனைவி பேசுவதற்கு கணவன் எதிர்த்து பேசும் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் எப்போதும் நாள்தோறும் திருப்பலி நடப்பது போல நாள்தோறும் சண்டை நடைபெற்று கொண்டே இருந்தது. இந்த பிள்ளைகள் இதை பார்த்து பார்த்து என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன தாய் தந்தை அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்.
ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அந்த தாய் எதிர்த்து பேசுவதை, சண்டை போடுவதை நிறுத்திவிட்டாங்க. இந்த கணவருக்கு ஆச்சரியமா இருக்கு. வழக்கமான சண்டை போடும் மனநிலையோடு அந்த கணவர் வீட்டுக்கு வராரு. ஆனா இந்த மனைவி எதையுமே பேசல, அமைதியா இருக்கிறாங்க. சரி, ஒருவேளை இன்னைக்கு மௌன விரதமா இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி திரும்ப அடுத்த நாளும் வந்து சண்டை போடுவதற்காக, சண்டை போடுறதுன்னா ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கும், அதை வச்சு சண்டை போடுறதுக்காக வரும்போது இந்த மனைவி திரும்ப எதுவும் பேசல. இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன ஆச்சு, நம்ம குடும்பத்துல அப்படி கலகலப்பா இருந்துச்சு, சண்டைகள் சச்சரவுகள் இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த கணவருக்கு வருத்தம். இந்த தடவை மனைவி அருகில் அமர்ந்து, உனக்கு என்னதான் ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, ஏன் சண்டை போட மாட்டேங்க அப்படின்னு கேட்டதும் அந்த மனைவியானவள் ஒரு நிகழ்வை சுட்டி காட்டு. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப 2 நாய் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. எத்தனை நாய்? 2 நாய். அதுல ஒரு நாய் குலைக்க ஆரம்பிச்சோன்னா இன்னொரு நாய் வேகமா குலைக்க ஆரம்பிச்சு. இப்போ இது பக்கத்துல வர வர அதுவும் நெருங்கி வந்துச்சு. இது சத்தம் எழுப்ப எழுப்ப அதுவும் அதிகமா எழுப்பிட்டே இருந்துச்சு. அதே நாய் அடுத்த நாள் நான் பாக்குறேன், ஒரு நாய் என்ன பண்ணுச்சுன்னா சத்தம் போடாம கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சு. இப்போ இந்த கத்தி கொண்டிருந்த அந்த நாய் அதிகமா கத்துச்சு. ஆனா நேற்றைய போல, அன்னைக்கு நடந்தது போல இல்லை, கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு. இப்படி பார்க்கும்போது அந்த நாய் விலகி போக ஒரு கட்டத்துல இந்த நாயும் விலகி போயிட்டு, இப்ப இதுல இருந்து நான் என்னுடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, உங்கள்கிட்ட கத்தி கத்தி ஒன்றும் மாற போறது இல்லை, ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஒரு வேளை நான் விலகி போனேன்னு சொன்னா பிரச்சனை தீந்துரும் அப்படி நினைச்சேன், அது நல்லபடியா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த மனைவி முடித்தார்களாம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு கற்பனை நிகழ்வாக இருந்தாலும் பல நேரங்களில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒருவர் நம்மை எதிர்த்து நிற்கிறார், பேசுகிறார்னு சொன்னா நாம் அவரை விட வலிமை மிக்கவர் என்பதற்காக வார்த்தைகளை உதிர்க்க ஆரம்பித்தோன்னு சொன்னா அந்த இடத்தில் ஒருபோதும் அமைதி நிலவார். ஆனால் என் பக்கம் நியாயம் இருக்கிறது, ஆனால் அதை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை அவர் புரிந்து கொள்வதில்லை என்ற நிலை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை நடந்து 1 நாள் 2 நாள் கழித்து அமைதியான முறையிலே அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்ல ஆரம்பித்தீர்கள் சொன்னா அந்த பிரச்சனைக்குரியவர் ஒருவேளை காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார். ஆனால் பிரச்சனை நடக்கிறது, தவறுக்குரியவராக இருக்கிறார், நீங்க தான் எல்லாம் செய்தீர்கள், நீங்க தான் தவறுக்கு காரணம் சொல்லி தவறு செய்த மனிதரை சத்தமாக மற்ற மனிதர் முன்னிலையில் நாம் அவமானப்படுத்துகின்ற போது தவறு செய்தவர் இன்னும் மேலும் தவறு செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். இப்போ தவறு செய்யறாங்க, எதுவுமே பேசக்கூடாதா? அப்படி அல்ல. பேசுவதற்கான நேரம், பேசுவதற்கான இடம் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. வழக்கமாக சொல்வாங்க, வளர வளர நாய் குணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 2 இருக்கு. வழக்கமா திட்டும் போது நாயே பேயேன்னு சொல்லி திட்டுவோம். சில நேரங்களில் இந்த மீம்ஸ்ல இன்ஸ்டாகிராம் அல்லது இணையதளத்துல வரும்போது அந்த நாய்கள் பேசிக்கொள்ளுதான், நம்ம இந்த மனிதர்களுக்கு என்ன தப்பு செஞ்சோம், என்ன தீங்கு செய்தோம், ஏன் எதுக்கு எடுத்தாலும் நாயே நாயேன்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்மளை சொல்லி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நாய்கள் பேசிக்கொண்டிருப்போம். இந்த நாய்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் 2 இருக்கு. நாய் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது நன்றி உணர்வு. நன்றியோடு இருக்கும். நீங்க ஒரு கொஞ்சம் சாப்பாடு வச்சாலும் போதும், அது கடைசி வரை உங்களையே சுத்தி வரும். 2வது குணம், அந்த நாய் தன்னுடைய எல்லைக்குள் யாரையும் அனுமதிக்காது. ஒரு குணம் நேர்மறையான குணம், இன்னொரு குணம் ஏன் இடம், என்னுடைய இடம், இதுல யாருமே வரக்கூடாது. ஒரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய குணத்தையும் பார்க்க முடியும். அப்படி மீறி யாராவது வந்துட்டாங்கன்னா அது எழுப்பக்கூடிய சத்தத்திற்கு அளவே கிடையாது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2 மனநிலை நம்மகிட்ட நிச்சயமா இருக்கு. நாம் மற்றவர்கள் செய்த காரியத்துக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம், மறுப்பதற்கு இல்லை. ஆனா சில நேரங்களில் நம்ம சீண்டி பார்த்துட்டாங்க, நோண்டி பார்த்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம யாரு அப்படிங்கிறத நம்முடைய வார்த்தையின் வழியாக காட்ட ஆரம்பித்து விடுகிறோம். விவிலியம் வைத்திருக்கிறவங்க யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9 வாசிங்க. யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதும் அன்னாவே, கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும்
அண்ணாவே. ஒரே வாய் தான், ஆனா அந்த வாயின் வழியாக கடவுளை நம்ம போற்றுறோம். காலையில திருப்பலிக்கு வருது, மாலையில திருப்பலிக்கு வரும்போது கடவுளே உமக்கு நன்றி புகழ் என்று சொல்லி நம்ம கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா அதே வாயினால நம்முடைய குடும்பத்துல நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களை தூற்றவும் செய்கிறோம். ஒரே வாய் இந்த இரண்டையும் செய்கிறது. எரேமியா நூல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 5. எரேமியா 6:5. எழுந்திருங்கள், இரவில் அவளை எதிர்த்துச் செல்வோம், அவள் அரண்மனைகளை அழிப்போம் என்பார்கள். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அவளுடைய மரங்களை வெட்டுங்கள், எருசலேமுக்கு எதிராக முற்றுகை தளம் மன்னிக்கும் எசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. அன்பார்ந்தவர்களே, அந்த எசாயா இறைவாக்கியம் தன்னை குறித்து அறிவிக்கிறார். எனக்கு தூய்மையான உதடு கிடையாது, நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழக்கூடியவன். ஆனால் அப்படிப்பட்ட நான், கடவுளை காண்பதற்கு தகுதியற்ற நான், அந்த கடவுளை காண்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு, ஆனா நான் தகுதியற்றவன் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பலியில பங்கெடுக்கிறோம். நாம் யாரை தூற்றணுமோ அதே நாவினால நற்கருணை பெறணும்னு சொன்னா நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய உடலை, உம்முடைய இரத்தத்தை உணவாக பெறுவதற்கு தகுதியற்றவன், தகுதியற்றவள் என்று நம்மால சொல்ல முடியுமா? நிச்சயமாக எல்லா மனிதருமே ஏதாவது ஒரு தருணத்தில் வீடுகளில் உள்ளவர்களையோ அல்லது வெளியில் உள்ளவர்களையோ பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் சொல்லி மற்ற மனிதர்களை நாம் தவறாக பேசி இருப்போம். வெளிப்படையா பேசாட்டாலும் கூட மனதிற்குள்ளாக அவர்களை குறித்து தவறான சிந்தனைகளை நம்ம உருவாக்கி இருப்போம். அப்ப எண்ணங்கள் இங்கு உருப்பெறுகின்ற போது அது வார்த்தையின் வழியாக வருகிறது அல்லது செயல்கள் வழியாக வெளிப்படுகிறது. இப்ப தூய்மையற்ற மனிதராக, தூய்மையற்ற உதடுகளை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் கடவுளை பெறுவதற்கு தகுதியானவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த போது 3 காரியங்களுக்காக அவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். ஒன்று, தம்மோடு இருக்க; இரண்டாவது, நற்செய்தி அறிவிக்க; மூன்றாவது, பேய்களை ஓட்டுவதற்கு. இந்த 3 காரியங்களுக்காக இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுல மிக முக்கியமான பணியாக அவர் கொடுத்திருப்பது, நீங்க போய் இறை வார்த்தையை அறிவிங்க. இறை வார்த்தையை அறிவிக்கும் போது ஏதாவது நகருக்குள் சென்றார் அல்லது வீட்டுக்குள் சென்றார், நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாக. நான் என்னுடைய உள்ளத்திலே அமைதி இல்லாமல் தவிக்கின்ற போது, எனக்குள்ளே அமைதி அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எப்படி நான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்? இயேசு திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்பதுதான். அந்த இறை வார்த்தை எப்படி அறிவிக்க வேண்டும்? நம்முடைய வார்த்தையின் வழியாக, நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய செயல்களின் வாயிலாக அந்த இறை வார்த்தையை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கானா, அந்த இறை வார்த்தையை அறிவிப்பதற்கான தகுதி நம்மிடம் இருந்தும் அந்த தகுதியை நம்ம பயன்படுத்தி இருக்கோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சீராக்கி ஞானம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 5 இவ்வாறு சொல்லுது, பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். நான் பேசக்கூடிய வார்த்தையின் வழியாக மற்ற மனிதர்கள் என்னை மதிக்க வேண்டும் அப்படின்னு அல்ல, நான் பேசக்கூடிய வார்த்தையின் வழியாக என்னை உருவாக்கி என்னை படைத்த கடவுள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த எண்ணம் எனக்கு உங்களுக்கு இருந்துன்னு சொன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக இருக்கு. இன்னைக்கு ஒருத்தங்க தவறு செய்யறாங்க, அப்ப எப்படி அவங்களை கண்டிக்கிறது? யோசித்து பாருங்க. இத்தனை நாட்களாக உங்க பிள்ளைங்க தவறு செய்யும் போது அல்லது மற்றவர்கள் தவறு செய்யும் போது நீங்க தவறுன்னு சுட்டி காட்டின உடனே யாராவது ஏற்றிருக்கிறாங்களா? ஏத்துக்கொண்டாங்களா யாராவது? நிச்சயமா இல்லை. நம்மளே யோசித்து பார்ப்போமே. நம்மளை பார்த்து ஒருத்தங்க நீங்க செஞ்ச தப்புன்னு சொன்னா நம்ம உடனே கேட்டுக்குமா? ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லுவோமா? நிச்சயமா இல்லை. எந்த மனிதரும் தான் தவறு செய்து கொண்டதை பொது இடத்தில் மற்ற மனிதர்கள் சுட்டி காட்டுகின்ற போது ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா
பண்பான பேச்சின் வழியாக, மதிப்பான வார்த்தையின் வழியாக தனிமையில் அமர்ந்து அவர்களுடைய குறைகளை சொல்கின்ற போது, சொல்ல வேண்டிய நேரம், இடம், இந்த ரெண்டும் முக்கியம். இப்படி நாம் சொல்கின்ற போது நிச்சயமாக அவர்கள் திருந்துவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நான் அளவுக்கு அதிகமா பேசிடுறோம். அளவுக்கு அதிகமாக பேசுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் எதிர்கொள்ள முடிவதில்லை. பேசிய பிறகு யோசித்து பார்க்கணும், நம்ம இதை பேசியிருக்க கூடாது. இந்த வார்த்தைகளை பேசியதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நீங்க வார்த்தைகளை பேசிய பிறகு நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அந்த இடத்துல உள்ள காயங்கள் ஒருபோதும் ஆறாது. ஆனால் பேசுவதற்கு முன்பு நான் இந்த வார்த்தையை பேச போறேன், பேசினேன்னா என்னுடைய உறவு முறிந்து விடும், நான் பேசும் வார்த்தை சரியான வார்த்தை அல்ல என்பதை சற்று அமைதியான மனநிலை யோசித்த பிறகு பேசலாமா பேசக்கூடாதா என்று யோசித்த பிறகு பேசினோம்னு சொன்னா அது சரியான ஒரு அணுகுமுறையாகிறது. விவிலியத்துல சில வார்த்தைகளை சுட்டி காட்டி நம்ம எப்படி நம்முடைய வார்த்தை அமையணும் அப்படிங்கிறத சொல்ல ஆசைப்படுறேன். சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 23. இன்னொருத்தங்க சாலமோனின் ஞானம் அதிகாரம் 1:8. பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்து விடாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம பேசாம இருந்துட்டா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு இல்லை. பேச வேண்டிய நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அது சரியானதுன்னா சரியானது, தவறானதுன்னா தவறானது, அதை நாம் பேச வேண்டும். சாலமோனின் ஞானம் 1:8. நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது, தண்டனை வேளையில் நீதியினின்று தப்ப முடியாது. இப்ப நம்ம எதை பேசணும் அப்படிங்கிறதையும் பார்த்து பேசணும். நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பேசினா எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக எதை வேண்டுமானால் பேசுவது சரியான அணுகுமுறை. ஏன்னா பேசிய வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும், அதற்கேற்ற தண்டனை நமக்கு கிடைக்கும். சீராக்கி ஞானம் 32:9. அடுத்த நபர் 23:13. 32:9. பெரியார்கள் நடுவில் உன்னை அவர்களுக்கு இணையாக்கி கொள்ளாதே, அடுத்தவர் பேசும்போது உளறி கொண்டிராது. நம்ம பேசும்போது பல நேரங்களில் என்ன வந்துடும்னா நம்மளை முன்னிலைப்படுத்துறது. நம்ம தான் சரி, நம்ம பேசுறது சரி, மற்றவங்க பேசுறதுலாம் ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிற மனநிலை வருகின்ற போது அடுத்தவங்க பேசுறதை நம்ம கேட்க மாட்டோம், நம்ம நம்முடைய வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தும். சீராக் 23:13. 23:13. பண்பற்ற பேச்சுக்கு உன் நாவை பழக்காதே, அது பாவத்துக்குரிய பேச்சு. அது பண்பற்ற பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மட்டம் தட்டுறது, நம்ம வார்த்தைகளில அடுத்த மனிதர்களை காயப்படுத்துறது, அடுத்தவர்களை மேலே எழும்ப முடியாதவாறு அவர்களை பொது இடத்தில் வைத்து அசிங்கப்படுத்து. நீங்க அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து அவங்க எந்த காரியத்தையும் முன்னெடுத்து செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒருபோதும் மற்ற மனிதர்களை மட்டம் தட்டக்கூடிய வார்த்தையாக, மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தா சீராக்கி ஞானம் சொல்லுது அது பாவத்திற்குரிய பேச்சு அப்படி. சீராக் 11:8. 11:8. மற்றவருக்கு செவி சாய்க்கும் முன்பே மறுமொழி சொல்லாதே, அடுத்தவர் பேசும்போது குறுக்க பேசாதே. எதுனா அடுத்தவங்க பேசுறத கவனிக்கணும், அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க. இன்னைக்கு பல கூட்டங்களில் பல இடங்களில் ஒருத்தங்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் போது இடையில குறுக்கிடுவாங்க. அது எதுனா நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதை நீ கேட்கணும், நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவர்கள் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியானதாக இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அப்ப அடுத்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒருவேளை அதுல கருத்து இல்லாம இருக்கலாம், அல்லது அவர்கள் சொல்ல வேண்டியது என்னதான் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டோம்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில் அது உதவும். அன்னைக்கு குடும்பத்துல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இந்த பண்புகளை வளர்த்து கொண்டாங்கன்னு சொன்னா அவர்கள் பேசுகின்ற போது இடையில பேசாம இருக்கிறது, ஒருத்தங்க பேசும்போது கவனிக்கிறது, தேவை உள்ள இடத்தில் பேசுவது, நேர்மையானவற்றை பேசுவது, இப்படி வார்த்தைகளை பார்த்து பேச ஆரம்பித்தோன்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய வார்த்தையின் வழியாக நாம் கடவுளை மாட்சிப்படுத்த முடியும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம்
அது ஒரு வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். கணவன் மனைவியாக காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அந்த கணவன் அவருடைய மனைவிக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார், இனிமேல் ஒருபோதும் நான் குடிக்க மாட்டேன் என்று. அந்த குடும்ப வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த குடும்ப வாழ்க்கையிலே நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது இடையில சில நபர்கள் வருவாங்க, நண்பர்கள் என்ற பெயர். அந்த நண்பர்கள் என்ற பெயர்ல அவர்கள் அவரை தூண்டிவிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி எடு, தப்பு இல்லை, உன் மனைவி உன்னை திட்ட மாட்டான்னு சொல்லி அவரை இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி முதல் தடவை திருமணம் முடிந்த பிறகு முதல் தடவை அவர் தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கிறார், தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போகும்போது மனைவி கோவப்படுகிறார், எரிச்சல் படுகிறார், இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் சத்தியம் செய்து கொடுக்கிறார். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. 2வது தடவை 3வது தடவை இந்த தவறை அவர் செய்து விடுகிறார். இந்த தடவை அந்த மனைவி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களா? என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த மனைவி அதே வீட்டில தான் இருந்தாங்க, எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்வளவு நாட்களாக 2வது தடவை 3வது தடவை எடுக்கும்போது பேசினாங்க, எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தான், எனக்கு வாக்கு கொடுத்திருக்க, நான் குடிக்க மாட்டேன், ஆனா நீ குடிச்சிட்ட, மீறிட்டேன்னு சொல்லி பேசி பார்த்தாங்க, இனிமே செய்ய மாட்டேன், இனிமே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த தடவை அந்த மனைவி எந்த வார்த்தையும் பேசல. கணவர் ஒரு நாள் அனுசரித்து போனார், 2வது நாள் பார்த்தாரு, மனைவி எந்த வார்த்தையும் பேசல. சாப்பிடுங்க, உட்காருங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, எந்த வார்த்தையும் பேசல. இதுலயும் குறிப்பாக அந்த மனைவி 2 நாட்களுக்கு சாப்பிடவில்லை. இதை எல்லாவற்றையும் அந்த கணவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கணவர் பார்த்து கொண்டிருக்கும் போது நம்மளால தானே இந்த பிரச்சனை நடந்துச்சு, நம்ம தானே காரணம் சொல்லி இந்த கணவர் என்ன செய்தார் தெரியுமா? உண்மையா நடந்தது, இந்த மனைவியினுடைய காலில் விழுந்து விட்டார். இது யாராவது செய்வாங்களா? உண்மையான அன்பு இருந்து அப்படின்னு சொன்னா, என் பக்கம் தவறு இருந்துன்னு சொன்னா நான் எந்த நிலைமைக்கும் இறங்கிப்போம். ஒருவேளை அந்த இடத்தில் அந்த மனைவி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தா, நீ இப்படிதான் செய்யற, நீ சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லி வார்த்தைகளால பேசிட்டு இருந்தா அந்த கணவருக்கு அது உரைச்சிருக்காது. ஆனா எந்த வார்த்தையும் பேசல, அதே வேளையில் தனக்கு தண்டனை கொடுத்து கொண்டார். 2 நாட்களாக அவர் சாப்பிடவில்லை. அதை பார்த்து கொண்ட அந்த கணவருக்கு வேதனை அதிகமானது. மனைவியினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இதுவரை அந்த கணவர் குடிக்கவில்லை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இதன் வழியாக சொல்ல வர்றது என்னன்னா, பல நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கிறது பல பிரச்சனைகளை தீர்க்கும். நம்ம அதிகமா பேசும்போது அல்லது மற்றவர்கள் காரியங்களை தலையிடும் போது அந்த பிரச்சனைகளை நாம் கிளறி விடுகின்ற போது நாம் மற்றவர்களுக்கு செய்த அந்த வினை நமக்கு திரும்ப வந்து சேரும். எனவே நம்ம எதையாவது பேசி மற்றவர்கள் வாழ்க்கையை குலைத்து விடாமல், அல்லது நம்முடைய குடும்பத்திலே மற்றவர்கள் பேச விடாமல் நாமே அதிகமாக பேசி அதன் வழியாக நம்முடைய பிரச்சனைகளை அதிகரித்து கொண்டே செல்லாமல், பேசக்கூடிய காரியங்களுக்கு மற்றவர்கள் பேசுகின்ற போது காது கொடுத்து கேட்போம். மற்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்போம். அடுத்தவர்கள் பேசுகின்ற போது அமைதியாக கேட்போம். இவ்வாறு நாம் செய்கின்ற போது நாம் கடவுளை போற்றக்கூடிய அதே நாவு வழியாக நாம் மற்ற மனிதரை நேசிக்க முடியும், அன்பு செய்ய முடியும். அதன் வழியாக இறைவன் மகிமைப்படுத்தப்படுவார்.